ஆதிசங்கர கங்கை மேல ஒரு அஷ்டகம் பாடியிருக்கார், யமுனை மேல ஒரு அஷ்டகம் பாடியிருக்கார், நர்மதை மேல பாடியிருக்கார், காவேரி மேல பாடியிருக்காங்க. என்னன்னா இந்த நதிகளை தெய்வமா வழிபட்டு எல்லா நீர்நிலைகளும் தூய்மையா இருந்து மக்களோட பயன்பாட்டுக்கு வரணும் தான் எல்லா ஞானிகளும் சொல்றாங்க. ஞானிகளுடைய விசேஷமே ஒருங்கிணைப்பு தான். இந்த தேசத்தில் நடந்த அத்தனை ஒத்துமையும் ஞானிகளால் ஏற்பட்டது. துரதிருஷ்டவசமா அத்தனை பிரிவுகளும் அரசியல்வாதிகளாலையும் புரியாத மக்களாலையும் ஏற்பட்டுடுது. ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். ஒரு முறை காவேரி பிரச்சனையை பத்தி நான் ஒரு இடத்துல பேசினேன். அப்ப சொன்னேன், ஆன்மீகமா பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு என் ஊர் நல்லா இருக்கணும், நீர்வளம் நிலவளம் நித்தியப்படி நம்ம பிரார்த்தனை அது உண்டு. தூர்வார வேண்டியது தூர்வா. இப்ப நிறைய இடங்கள்ல ஏரி எல்லாமே விலைக்கு போயிடுது. அதுதான் சொல்லக்கூடாது, வெளியில வேற வழி இல்லை. அது விசாரிக்க போனா நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கப்படாதுங்கிறது அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தமோ இன்னைக்கு அர்த்தம் என்னன்னா, அது போனா எங்கேயோ பட்டாப்பட்டு போயிருக்கு. எல்லாருக்கும் பொறுப்பு வேணும். இன்னைக்கு எனக்கு பணம் ஒண்ணு நான் பண்ணிட்டேன், நம்மளோட 4வது தலைமுறை தண்ணி இல்லாம கஷ்டப்படும். அந்த பயம் நமக்கு இருக்கணும்.